தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளோட ஒரு கூட்டான ஒரு மாநாடு இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது 2 நாள் இது நடக்குது. நாளைக்கே நடக்க போகுது. ஸோ இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஒன்று திரட்டி முக்கியமான ஒரு சில ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில். குறிப்பாக 28 துறைகள் சார்ந்து அந்த துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணி அதை குறித்து விவாதம் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிக்கலில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த போதையோட இந்த வீரியம், இது எல்லாத்தையுமே குறித்து எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட கலந்துரையாடி இருக்காரு. ஏன் இந்த மாநாட்டில் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்கக்கிட்டையும் அவங்களோட அந்த டெரிட்டரி சார்ந்தும் விவாதம் பண்ணி அதற்கான பிரச்சனைகள்லாம் என்ன அதை அடிக்கோடிட்டு பேசியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இன்னைக்கு ஒரு சில உத்தரவுகளை வழங்கியிருக்காரு. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் தப்பே நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸில் இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட என்ன அனுமதி தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதை சொல்லியிருக்காரு. அதே சமயம் எந்த ஒரு அப்பாவிகளும் இந்த அதிகாரத்தின் காரணமாக பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதையும் அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட. இது மட்டும் இல்லாமல் இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முழு ஃப்ரீடத்தையும் தரேன். யார் யார் இதுக்கு முன்னாடி எல்லாம் கடந்த வருடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த போதை வஸ்துக்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த எல்லா டேட்டாஸும் உங்கள்கிட்டயே இருக்குது. அது யாராக இருந்தாலும் பாரபட்சமே இல்லாமல் உடனடியாக கைது நடவடிக்கையை மேற்கொள்ள சொல்லியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது தான் கட்சிக்காரங்களே இந்த ஒரு மோசமான விஷயத்தை செஞ்சாலும் அவங்க மேலேயும் ஈவிரக்கமே இல்லாமல் ஆக்ஷன் அடங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள். முக்கியமான இந்த 28 துறைகள் குறித்து விவாதம் பண்ணியிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாளைக்கு இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாநாடு தொடர்ந்து கண்டினியூ ஆக போகுது. அதுலேயும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறாங்க. குறிப்பாக ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸும் நாளைக்கு நடக்க போகிற இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஎஃப்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும், அதாவது வனத்துறை, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் நாளைக்கு கலந்து பேச போகிறாங்க. நாளைக்கு நடைபெற போகிற இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளோட இந்த மாநாடு கூட்டத்தில் இது நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு விஷயமா பார்க்க படுது. தனித்தனியாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி கூட்டாக ஒரே ஒரு மாநாடு திரள் மாதிரி எல்லாருமே ஒன்று திரட்டி இப்படி மொத்தமாகவே தமிழகத்தை குறித்து, தமிழகத்தோட துறைகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜூலை 2வது வாரம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல இருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல்கள்லாம் வந்திருக்கு. கரூர் துயர சம்பவம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு இப்போ தான் போகிறாரு. இதைத்தான் எல்லா தமிழக மக்களும் எப்போ இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே சட்டப்பூர்வமாக முதலமைச்சராகவே விஜய் அவர்கள் முழு பாதுகாப்போடு போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட வீடுகளே போய் சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு சில முக்கியமான இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தாவேகாவோட அமைச்சராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவரை பற்றி ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதாவது ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி சேப்பாக் ஸ்டேடியத்தில் அவரை உட்கார்ந்துருக்கிறப்ப இந்த போதை வஸ்து மாதிரி ஒரு பவுடரை மொபைலில் வச்சு அதை ஸ்வைப் அப் பண்ணி கார்டை வச்சு அதை இழுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வைரலாச்சு. அதாவது அந்த பொடி பண்ணி அதை பிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாச்சு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் அந்த அமைச்சர் சரத்குமார் சொன்னார். அது என்னன்னா, என்னோட குழந்தைக்கு நான் மாத்திரை கொடுக்கணும், குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால அந்த மாத்திரையை பொடி பண்ணுறதுக்காக தான் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்ததுனால அதை ஒரு ஜாலியாக நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம். நாங்களே எதுக்கு அந்த வீடியோ எடுத்து நாங்களே அதை இன்ஸ்டாகிராமில் போட போகிறோம்.
இப்படி ஒரு பெரிய நாங்கள் க்ரைமாக வந்து ஓப்பன் இடத்துல பண்ணிகிட்டு இருந்தோம்னா நாங்களே அதையே இன்ஸ்டாகிராமில் போட வந்து போகிறோம் அப்படின்றத சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடக்கிறப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், என் ஒய்ஃப் எல்லாருமே பக்கத்தில் தான் இருந்தாங்க. ப்ரைவேட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ஏன் நாங்கள் ஓப்பனப்பாக இப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்ற செய்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாரு அமைச்சர் சரத்குமார். அந்த சமயத்தில், அதாவது 3 வருடம் முன்னாடி அந்த சமயத்தில் சேப்பாக் ஸ்டேடியத்தில் சரத்குமார் அவர்களோட கூட இருந்த அவங்களோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே இது சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டுட்டு வந்துருந்தாங்க. அது ஒரு ஃபன்னுக்காண்டி பண்ணது. பட் அதை இந்த அளவுக்கு ஒரு பெரிய வைரலாகி சரத்குமார் அவர்கள் ஒரு மோசமானவர், அவர் வந்து ஒரு போதையை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவை பரப்புகிறாங்க அப்படின்ட்டு அவங்க தரப்பில் இருந்தெல்லாம் போட்டாங்க. குறிப்பாக அவங்களோட பர்சனலாக இருக்கக்கூடிய டாக்டரே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டது, இல்லை அது உண்மையிலேயே குழந்தைக்கு அந்த மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்க வேண்டியதான் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு வீடியோ போட்டதெல்லாம் பயங்கர வைரல் வந்து ஆச்சு. பட் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதை ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தி உடனடியாக இந்த தாவேகா அமைச்சராக இருக்கக்கூடிய சரத்குமார் பதவி விலக செய்யணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி போராட்டம்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க போராட்டத்துக்கு முறையாக இவங்க போய் பர்மிஷன் கேட்காத காரணத்தினால அந்த எஸ்ஓபி ரூல்ஸ் படி முன்னாடியே அப்ரோச் பண்ணியிருக்கணும். பட் அதெல்லாம் வந்து பண்ணாத காரணத்தினால நிறைய திமுகவினருக்கு இன்னைக்கு இதற்கான பர்மிஷன் வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் போராட்டம் பண்ண காரணத்தினால மேயர் பிரியா உட்பட ஒரு சில பேரை காவல்துறையினர் அகற்றவும் வந்து செஞ்சாங்க. ஸோ அவங்க மேயர் வேலையை செய்கிறத விட இந்த மாதிரி திமுகவோட பர்சனல் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனமும் வந்து மற்றவங்க வைக்க தான் வந்து செய்கிறாங்க. இது மட்டும் வந்து இல்லாமல் இப்போ திமுகவினருக்கு ஒரு சில பொதுமக்களும் ஒரு சில சமூக ஆர்வலர்களும் கேள்வியெல்லாம் வந்து எழுப்புகிறாங்க. சரி, அமைச்சர் சரத்குமார் இந்த தவறு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்றத வந்து அரசாங்கம் வந்து விசாரிக்கட்டும், கட்சி வந்து விசாரிக்கட்டும். ஆனால் வெளிப்படையாக திமுகவினர் சைடு இருந்து பண்ண ஒரு பெரிய போதை சம்பந்தமான ஒரு தவறே வந்து இருக்கே, அதுக்கு திமுக வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜாஃபர் சாதிக் அப்படின்ற அந்த நபரோட பேர் இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ஜாஸ்தியை வந்து அடிபடுது. ஜாஃபர் சாதிக் வந்து தெரியும், திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து இருந்தவர். அதாவது லீகலாகவே சட்டப்பூர்வமாகவே வந்து மாட்டினவர், ஆதாரங்களோட கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 3000 கோடி அதிகமான வந்து அளவில் மெத்தல், கிட்டத்தட்ட 3000 கோடி அதிகமாக இருக்கக்கூடிய அளவில் மெத்து, ஒரு சில போதைப் பொருட்கள், கொக்கைன், இந்த மாதிரியான டேஞ்சரஸ் போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா தான் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்றத வந்து ப்ரூவ் ஆச்சு. ஸோ அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் திமுகவுக்கு இவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றதும் அந்த ரெக்கார்ட்ஸ், எவிடன்ஸ், டேட்டாஸ் படியே வந்து ப்ரூவ் ஆச்சு. அது சம்மந்தமாக திமுக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஏதாவது ஒரு சின்ன வீடியோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து போகணும். பட் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப இது எவிடன்ஸோடையே ப்ரூவ் ஆச்சு. அவரோட நண்பராக இருக்கக்கூடிய அமீரெல்லாம் இன்றைக்குமே, இயக்குனர் அமீர் அவர்கள் இன்றைக்குமே விசாரணை வளையத்துக்குள்ளே வந்து இருக்காரு அப்படின்ற கேள்விகளை தாவேகா தரப்புல இருந்து எழுப்பிட்டு தான் வந்து இருக்காங்க. பட் இந்த அமைச்சர் சரத்குமார் அப்படின்ற இந்த ஒரு வைரல் விஷயத்தை வந்து வச்சு திமுக தங்களோட அரசியல் அட்டாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க தான் வந்து முடியுது. இது தாவேகா எப்படி சமாளிக்க போகிறாங்க, அந்த அமைச்சரும் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம்.